ஒரே ஒரு கேள்வி. இப்போ உங்க கையில ரூ. 50,000 இருந்தா எதுல போடுவீங்க? எஃப்டியா, ஆர்டியா இல்ல எஸ்ஐபியா? நிறைய பேர் 3ல ஏதாவது ஒண்ண தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அது சரியான தேர்வா? இந்த 3ல எது சிறந்தது அப்படின்னு கேட்கிறதே சரியான கேள்வி இல்ல. உங்களுக்கு எது பொருத்தமானது? அதுதான் சரியான கேள்வி. இந்த வீடியோ முடியும்போது அந்த பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன் முதலீடு இப்படி ஒவ்வொரு படியையும் பார்த்துட்டு வந்தோம். கடந்த 2 வீடியோஸ்ல எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் 2யும் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு எஃப்டி, ஆர்டி, எஸ்ஐபி இந்த 3யும் நேரடியா ஒப்பிட்டு பார்க்கலாம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கவினுக்கு போனஸா ரூ. 50,000 கிடைச்சிருக்கு. வீட்ல எஃப்டி போடுன்னு சொல்றாங்க. நண்பன் ஆர்டி நல்லதுன்னு சொல்றாரு. ஆபீஸ்ல இல்ல எஸ்ஐபி தான் ஃபியூச்சர்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இப்போ கவினுக்கு வந்த கேள்வி, நான் எதை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு விடயம் மட்டும் நினைவில் வைங்க. எந்த தேர்வும் செய்யாம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை வெறுமனே வச்சுக்கிறது அதுதான் மிகப்பெரிய தவறு. ஏன்னா பணவீக்கம் அமைதியா அதோட மதிப்பை குறைக்க தொடங்கும். அதனால சரியான இடத்துல பணத்தை வேலை செய்ய வைக்கணும். எஃப்டி, ஆர்டி ரெண்டுமே வங்கி வழங்குற சேமிப்பு திட்டங்கள். ஆனா ஒரு முதன்மையான வேறுபாடு இருக்கு. எஃப்டில ஒரே தடவையில முழு தொகையையும் முதலீடு செய்வீங்க. ஆர்டில ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பீங்க. அவ்வளவுதான். எஸ்ஐபி ரெண்டையும் விட கொஞ்சம் வேறுபாடானது. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை தானா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும். அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் நேரம் ரெண்டும் சேர்ந்து உங்க முதலீட்டை வளர்க்க உதவும். இப்போ எல்லாருக்கும் வரும் கேள்வி, எதுல அதிக வருமானம் கிடைக்கும்? எஃப்டி, ஆர்டி ரெண்டுலையும் வருமானம் பொதுவா நிலையானதா இருக்கும். எஸ்ஐபி, குறிப்பா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீண்ட காலத்துக்கு அதிக வளர்ச்சி வாய்ப்பு இருக்கலாம். ஆனா ஒரு விடையும் மறக்காதீங்க, அது உறுதியான வருமானம் இல்ல, சந்தை நிலைமையை பொறுத்து மாறும். அதனால தான் இந்த தேர்வு வருமானத்தை மட்டும் பார்த்து எடுக்கக்கூடாது. உங்களுக்கு உறுதியான வருமானம் முதன்மையானதா அல்லது நீண்டகால வளர்ச்சி முதன்மையானதா, அதுதான் முடிவு எடுக்க தீர்மானிக்கும். ரிஸ்க் ஏற்கிற மனநிலையும் முதன்மையானது. இன்னொரு வேறுபாடு, பணத்தை எப்போ வேணும்னாலும் திரும்ப எடுக்க முடியுமா? எஃப்டிஆர்டி பொதுவாக குறிப்பிட்ட காலம் இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்தா பெனால்ட்டி வரலாம். எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை தேவைப்பட்டா ரெடீம் பண்ணிக்கலாம். ஆனால் சில ஃபண்ட்ஸில் எக்ஸிட் லோடு இருக்கலாம். சரியான தேர்வு உங்கள் இலக்கை பொறுத்தது. 1 அல்லது 2 ஆண்டு இலக்கா? எஃப்டி நல்ல தேர்வு. மாதம் மாதம் சேமிக்கிற பழக்கம் உருவாக்கணுமா? ஆர்டி நல்லது. 5 ஆண்டுக்கும் மேலான நீண்ட கால இலக்கா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறது அதிக வளர்ச்சி வாய்ப்பு தரக்கூடிய தேர்வு. பல பேருக்கு எஸ்ஐபி தொடங்க பெரிய தொகை வேண்டும்னு தோணும். ஆனால் மாதம் ரூ. 500 இருந்தாலே தொடங்கலாம். எஃப்டி, ஆர்டி இதுக்கான குறைந்தபட்ச தொகை வங்கிக்கு வங்கி மாறுபடும். அதனால தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க வங்கியில உறுதி பண்ணிக்கோங்க. முடிவு எடுக்க 3 கேள்வி மட்டும் கேட்டுக்கோங்க. முதல்ல உங்க இலக்கு என்ன? அடுத்தது எவ்வளவு நேரம் இந்த பணம் தேவைப்படாது? கடைசியா எவ்வளவு ரிஸ்க் ஏற்க தயாரா இருக்கீங்க? இந்த 3 பதில்களும் சரியான தேர்வை உங்களுக்கே சொல்லிடும். இன்னைக்கு எஃப்டி, ஆர்டி, எஸ்ஐபி இந்த 3க்கும் இருக்கிற வேறுபாட்டை பார்த்தோம். எஃப்டி பாதுகாப்பு, ஆர்டி தொடர்ச்சியான சேமிப்பு பழக்கம், எஸ்ஐபி நீண்டகால வளர்ச்சி. 3லையும் தவறு எதுவும் இல்லை. உங்க இலக்குக்கு எது பொருத்தமோ அதுதான் சிறந்த தேர்வு. அடுத்த வீடியோல இன்னொரு முதன்மையான கேள்விக்கு பதில் பார்க்க போறோம். பிபிஎஃப்ஆ, இபிஎஃப்ஆ ரெண்டும் என்னென்ன, யாருக்கு எது, எப்படி பயன்படுத்தணும் எல்லாத்தையும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முதலீட்டு தொடங்கணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும், உங்க பணம் உங்க பாதை.